இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கப்பெறும் சூழல் நெருங்கிக் கொண்டிருந்தது. தேசத் தலைவர்கள் தங்கள் பதவிகள் பெறுவதற்காக பரபரப்பாக இருந்தனர். ஏற்கனவே இந்தியாவை மத அடிப்படையில் இரண்டாக பிரிப்பதற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டன. காஷ்மீரும் இந்த தந்திரத்திற்கு ஏற்ப திரிசங்கு சொர்க்கத்தில் நிற்பது போல சிக்கியிருந்தது. காஷ்மீர் விஷயத்தில் மகாத்மா காந்தி ஒரு இடத்தில் கூட காஷ்மீர் இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்று கூறியது இல்லை. சொல்லப்போனால் அப்படி ஒரு எண்ணம் அவரிடமில்லை. 1947 ஆண்டு ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 15 வரையில் காஷ்மீரில் தேச துரோக குற்றச்சாட்டில் தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் ஷேக் அப்துல்லாவை காஷ்மீர் மகாராஜா ஹரிசிங் சிறையில் அடைத்தார். காஷ்மீருக்குள் பண்டித நேரு நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஷேக் அப்துல்லா கைது தமக்கு தடை என கடும் கோபத்தில் காஷ்மீருக்கு செல்ல முயன்ற பண்டித நேரு மகாராஜாவால் வீட்டுக்காவலில் சிறை வைக்கப்பட்டார். காஷ்மீர் மகாராஜாவுக்கு நெருக்கடி கொடுக்க முடிவு செய்த பண்டித நேரு காந்தியை காஷ்மீருக்கு அனுப்ப மவுண்ட் பேட்டனிடம் கோரிக்கை வைத்தார். அதுவரை மகாத்மா காந்தி காஷ்மீருக்கு சென்றதில்லை. காஷ்மீருக்கு செல்ல திட்டமிடும் போதெல்லாம் அவருக்கு ஏதாவது ஒரு தடங்கல் வந்துவிடும். முகமது அலி ஜின்னா ஒரே ஒரு முறைதான் காஷ்மீருக்கு சென்றிருக்கிறார். ஆனால் அப்போது அவர் மீது தக்காளிகளும் முட்டைகளும் வீசப்பட்டன என்பது வரலாறு. மகாத்மா காந்தி வருவதை காஷ்மீர் மக்கள் விரும்பவில்லை. ஆகவே அவரது பயணத்தை ரத்து செய்யுங்கள் என்று மவுண்ட் பேட்டனுக்கு காஷ்மீர் மகாராஜா கடிதம் எழுதினார். அதில் காஷ்மீரில் நிலவரம் சரியாகும் வரை எந்த அரசியல் தலைவரும் வருவதை தாங்கள் விரும்பவில்லை என்பதே தங்களின் உறுதியான நிலைப்பாடு என்றும் மகாராஜா தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். அதையும் மீறி தமது 77 வயதில் காஷ்மீருக்கு பயணம் மேற்கொண்டார் மகாத்மா காந்தி. சுதந்திரம் கிடைப்பதற்கு 14 நாட்களுக்கு முன் மகாத்மா காந்தி ராவல்பிண்டி வழியாக ஓர் ஆபத்தான வழியில் காஷ்மீருக்கு முதலும் கடைசியுமாக பயணம் மேற்கொண்டார். காஷ்மீருக்கு கிளம்பும் முன் 1947 ஜூலை 29 இந்தியாவுடன் இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் கூற தாம் காஷ்மீருக்கு செல்லவில்லை என்று அறிவித்தார் மகாத்மா காந்தி. காஷ்மீரை இந்தியாவுடனோ பாகிஸ்தானுடனோ சேரச் சொல்ல மாட்டேன் என்றும் காஷ்மீர் மக்களுக்கே சொந்தம் என்றும் யாருடன் இணைய வேண்டும் என்று முடிவெடுக்கும் அதிகாரம் அந்த மக்களுக்கு மட்டுமே இருக்கிறது என்றும் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே காஷ்மீர் மகாராஜா மீது வெறுப்பில் இருந்த பண்டித நேரு தேசிய மாநாட்டு கட்சி தொண்டர்களை மகாத்மா காந்தியுடனேயே இருக்க உத்தரவிட்டிருந்தார். அதனாலேயே காஷ்மீரில் வந்த மகாத்மா காந்தி இருந்த 3 நாட்களும் அவரின் நிழலாகவே தேசிய மாநாட்டு கட்சியினர் இருந்தனர். குறிப்பாக ஷேக் அப்துல்லா குடும்பத்தினர் அந்த 3 நாட்களில் பல முறை மகாத்மா காந்தியை சந்தித்தனர். ஆனால் இந்து அமைப்பினர் சார்பாக யாரையும் மகாத்மா காந்தி சந்திக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஷேக் அப்துல்லா ஜனநாயகத்தை பற்றி பேசுவதால் காங்கிரஸ் அவருடன் இருக்கிறது என்றும் சிறையிலிருந்து அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் யாரோடு இணைவது என்பது குறித்து அவருடன் ஆலோசனை நடத்தப்பட வேண்டும் என்றும் மகாராஜா ஹரிசிங் மற்றும் இளவரசர் கரண் சிங் ஆகியோரிடம் மகாத்மா காந்தி தெரிவித்தார். இதற்கிடையே காஷ்மீரின் கில்கிட் பகுதியை காஷ்மீர் அரசிடம் முறைப்படி ஒப்படைக்காமல் திடீர் முடிவாக ஆகஸ்ட் 1 தனது கொடியை இறக்கிவிட்டு மூவர்ண கொடியை ஏற்றியது பிரிட்டிஷ் அரசு. இதை அறிந்த காஷ்மீர் மன்னர் பிரிகேடியர் கன்சாரா சிங்கை இப்பகுதிக்கு ஆளுநராக நியமித்தார். மேலும் மேஜர் பிரவுன், கேப்டன் மாடிசன் ஆகியோர் தலைமையில் பாதுகாப்பு படைகளை அனுப்பி வைத்தார். இப்படையில் பெரும்பாலான வீரர்கள் இஸ்லாமியர்கள். அடுத்த 2 மாதங்களில் பல துரோகங்கள் நடப்பதற்கு இதுவே காரணமாகிவிட்டது. 1947 ஆண்டு ஜூன் 3 நேரு மற்றும் ஜின்னா இருவரும் ஆல் இந்தியா ரேடியோவில் பிரிவினை திட்டம் பற்றி நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள். 4/6/1947 ஆண்டு ஜூன் 4 டெல்லியில் வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் திட்டமிட்ட காலத்திற்கு ஓராண்டுக்கு முன்னதாகவே
ஆட்சி அதிகாரத்தை இந்தியர்களிடம் ஒப்படைக்கும் முடிவை அறிவித்தார். மேலும் சுதந்திரத்திற்கான தேதியை ஆகஸ்ட் 14, 15 என்றும் வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன் தெரிவித்தார். மக்கள் தொகை பரிமாற்றம் பற்றிய கேள்விக்கு மக்கள் தாங்களாகவே இடத்தை மாற்றிக்கொள்வார்கள் என்றும் மவுண்ட் பேட்டன் பதிலளித்தார். தேச பிரிவினையின் விளைவாக சுமார் 1,30,00,000 அதிகமான மக்கள் இடம்பெயர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 1947ஆம் ஆண்டு ஜூன் 9 டெல்லி இம்பீரியல் ஹோட்டலில் நடந்த அகில இந்திய முஸ்லீம் லீக் கூட்டத்தில் பிரிவினையை கோரும் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இந்த கூட்டத்தில் நடந்த வாக்கெடுப்பில் பிரிவினைக்கு ஆதரவாக 300 வாக்குகளும் எதிராக 10 வாக்குகளும் பதிவானது. பிரிவினை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்று செய்தியாளர்களிடம் முகமது அலி ஜின்னா தெரிவித்தார். முன்னதாக வைஸ்ராய் மவுண்ட் பேட்டனால் அறிவிக்கப்பட்ட இந்திய சுதந்திரத்திற்கான கால அட்டவணையை பிரிட்டிஷ் அரசு அங்கீகரித்தது. எல்லா பொறுப்புகளையும் இந்திய தலைவர்களிடம் ஒப்படைக்க இன்னும் சில தினங்களே இருந்த நிலையில் வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன் பரபரப்பாக இருந்தார். ஆகஸ்ட் 7 முகமது அலி ஜின்னா கராச்சிக்கு செல்ல முடிவு செய்யப்பட்டிருந்தது. முன்னதாக டெல்லியில் 10 அவுரங்கசீப் சாலையில் தான் வசித்து வந்த பெரிய பங்களாவை ராமகிருஷ்ண டால்மியாவுக்கு விற்றுவிட்டு கராச்சிக்கு கிளம்ப தயாராகிக் கொண்டிருந்தார். ஆகஸ்ட் 4 டெல்லியில் வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன் பலுசிஸ்தான் தலைவர் மிர் அகமது யார்கான் மற்றும் ஜின்னாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார். ஈரான் எல்லையை ஒட்டி அமைந்திருந்த பலுசிஸ்தானின் சன்னி முஸ்லிம்களே பெரும்பான்மையாக இருந்தனர். ஆனால் ஈரானிலோ ஷியா முஸ்லிம்களே அதிகமாக இருந்தனர். சுட்டு போட்டாலும் எந்த காரணத்தை கொண்டும் எதற்காகவும் ஒரே புள்ளியில் சேர்ந்திருக்க மாட்டார்கள் என்பது நிஜம். எனவே பலுசிஸ்தான் மக்கள் ஈரானுடன் இணைய மாட்டார்கள் என்பதை அறிந்த மவுண்ட் பேட்டன் அவர்களை பாகிஸ்தானுடன் இணைய பேச்சுவார்த்தை நடத்தினார். மொழி, பண்பாடு மற்றும் வாழ்வியல் நெறி காரணமாக பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாண முஸ்லிம் மக்களுடன் பலுசிஸ்தான் மக்கள் ஒத்துப்போக முடியாது என்பதால் பாகிஸ்தானுடன் சேர ஒப்புக்கொள்ளவே இல்லை. துரதிருஷ்டமாக பெரும்பான்மையாக 90% அதிகமாக இந்துக்களும் சீக்கியர்களும் வாழ்ந்து வந்த பஞ்சாபின் லாயில்பூரில் வன்முறை கலவரங்கள் ஏற்பட்டன. 5% குறைவாக வாழ்ந்து வந்த இஸ்லாமியர்கள் லாகூரில் இஸ்லாமியர்களுடன் சேர்ந்து இந்த கலவரத்தில் ஈடுபட்டனர். முஸ்லிம் நேஷனல் கார்ட் என்ற அமைப்பு முன்னின்று இந்த வன்முறைகளை நடத்தியது. மசூதியில் ஒன்று கூடிய முஸ்லிம்கள் கராச்சி வரும் முகமது அலி ஜின்னாவுக்கு வரவேற்பு கொடுக்கவும் இந்துக்களை எல்லாம் விரட்டியடிக்கவும் திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள். பாகிஸ்தானுடன் இணைய விருப்பம் தெரிவித்த ஐதராபாத் நிஜாம் புவியியல் ரீதியாக அது சாத்தியமில்லை என்று தெரிந்ததும் தனி நாளாக இருக்க விரும்பினார். அதற்காக தன் பிரதிநிதி குழுவை ஜின்னாவை சந்திக்க அனுப்பி வைத்திருந்தார் நிஜாம். ஜின்னாவும் உதவுவதாக பேச்சளவில் கூறி வழி அனுப்பி வைத்தார். அதே நேரம் நேருவின் இல்லத்தில் முதல் அமைச்சரவை பட்டியல் குறித்த விவரங்கள் நடந்து கொண்டிருந்தன. இறுதிப் பட்டியலை வெளியிடுவதற்கான பணியில் ராஜேந்திர பிரசாத் தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். ஜம்மு வழியாக பஞ்சாப் சிந்து மாகாணத்துக்கு செல்ல காஷ்மீரில் இருந்து காந்திஜி கிளம்பினார். இதற்கிடையே ஆகஸ்ட் 5 ஸ்ரீ குருஜியும் சிந்து மாகாணத்துக்கு பயணம் மேற்கொள்ள முடிவு செய்திருந்தார். பஞ்சாப் மாகாணத்தின் லியால்பூரில் ஜரன்பாடா கிராமத்தில் சர்தார் கர்த்தார் சிங் அரண்மனை உட்பட மொத்த கிராமமே இஸ்லாமியர்களால் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. ஆகஸ்ட் 4 இஸ்லாமியர்களால் கட்டவிழ்த்து விடப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் இந்துக்களும் சீக்கியர்களும் ஈவு இரக்கமின்றி கொல்லப்பட்டனர். இந்து பெண்கள் மற்றும் சிறுமிகள் பாலியல் வன்முறைக்கு ஆளாகி எரித்துக் கொல்லப்பட்டனர். உயிர் மட்டுமே மிச்சமுள்ள சில ஆயிரக்கணக்கான இந்துக்கள் அடைக்கலமாக எப்படி இந்தியா திரும்புவது என்பது பற்றி மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தார்கள். 1947 ஆகஸ்ட் 5 தேச பிரிவினையில் உடன்பாடு இல்லாத பஞ்சாப் கவர்னர் ஜென்கின்ஸ் வன்முறைகளை கட்டுக்குள் கொண்டு வருவது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். கோடீஸ்வரர்களாக இருந்த இந்துக்களும் சீக்கியர்களும் முஸ்லிம்களால் அடித்து விரட்டப்பட்டு அகதிகள் முகாமில் அடைக்கப்பட்டிருந்தனர். ராவல்பிண்டி வழியாக லாகூருக்கு சென்ற காந்தி அகதிகள் முகாமுக்கு சென்றார். 9000 பேர் இருந்த அந்த முகாமில் ஒரு பெண் கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தேச பிரிவினையால் உயிர் தப்பினால் போதுமென்று ஓடிவந்த இந்து மற்றும் சீக்கிய பெண்கள் அனைவரையும் பாகிஸ்தானின் முஸ்லிம் தேசிய படை
பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதோடு உயிரோடு எரித்துக் கொண்டுள்ளது. காந்தி இந்த முகாமுக்கு சென்றது அங்கிருந்தவர்களுக்கு ஆத்திரத்தையும் கோபத்தையுமே ஏற்படுத்தியது. அதே நாளில் லாகூரில் வாழும் இந்துக்களும் சீக்கியர்களும் தங்கள் மீதான தாக்குதல்களை கண்டித்து முழு அடைப்பு போராட்டத்தை நடத்தினார்கள். ஏராளமான RSS தொண்டர்கள் லாகூரில் இருந்தனர். பிரிவினை நெருங்க நெருங்க லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அகதிகளாக இந்தியாவில் தஞ்சமடைந்தனர். இந்நிலையில் லாகூரில் இருந்து 1200 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த சிந்து மாகாணத்திற்கு வந்த ஸ்ரீ குருஜியை ஏராளமான RSS தொண்டர்கள் விமான நிலையத்தில் வரவேற்றனர். முன்னாள் பாரத துணை பிரதமர் LK அத்வானியும் அதில் ஒருவர். பாரத் மாதா கி ஜே என்ற முழக்கம் விண்ணை தொட்டு காற்றெங்கும் எதிரொலித்தது. இந்துக்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் ஊட்டும் வகையில் 10,000 RSS தொண்டர்கள் கலந்து கொண்ட பதசஞ்சலன் என்ற பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. இன்னும் 10 நாளில் இஸ்லாமிய நாடாக போகும் பாகிஸ்தானில் இப்படி ஒரு பேரணி நடத்தியது மிகப்பெரிய ஒரு சாதனையே. குருஜியும் சிந்து மக்களின் குருவான மாகாண சாது வாஸ்வானியும் பங்கேற்ற பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. ஹிங்கலாஜ் தேவியால் புனிதமான இந்த பூமி, ராஜா தாகிர் அரசாண்ட இந்த பூமி பாகிஸ்தானுக்கு போவது வருத்தமளிப்பதாக கூறிய ஸ்ரீ குருஜி, முஸ்லிம் லீக் வன்முறை வெறியாட்டத்தின் மூலம் பாகிஸ்தானை அடைந்துள்ளது, காங்கிரஸ் முஸ்லிம்கள் முன் மண்டியிட்டு உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் இது நீண்ட நாள் நீடிக்காது என்றும் அதுவரை இந்துக்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஸ்ரீ குருஜியின் வார்த்தைகள் அங்கிருந்த இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் புதிய தெம்பை கொடுத்தது. ஏராளமான இந்துக்கள் தங்கள் எதிர்காலம் குறித்த அச்சத்தில் இருந்தனர். தங்கள் முன்னும் நாட்டின் முன்னும் இருக்கும் சவால்களை எப்படி சமாளிப்பது என்று ஸ்ரீ குருஜியிடம் ஆலோசனை பெற்றனர். அதே நேரம் டெல்லியில் இந்தியாவின் பிரதமரான பின் வைஸ்ராய் மாளிகையில் தங்கிக் கொள்ளலாமா, நாட்டின் ஆடிட்டர் ஜெனரலாக இருந்த சர் பிட்டி முன்ரோவே தொடரலாமா என மவுண்ட் பேட்டனுக்கு கடிதம் எழுதி கொண்டிருந்தார் நேரு. டெல்லி அமைதியாக இருந்த நிலையில் பஞ்சாப், சிந்து, வங்காளம், பலுசிஸ்தான் ஆகிய மாகாணங்கள் இஸ்லாமிய வன்முறையின் கோரப்பிடியில் சிக்கியிருந்தன. கராச்சியில் இந்துக்களின் எதிர்காலம் என்னவாகும் என்று ஸ்ரீ குருஜி சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஏற்கனவே காங்கிரஸில் இருந்த முஸ்லிம்கள் அனைவரும் முஸ்லிம் லீகில் சேர்ந்து இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் எதிரான வன்முறையில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். சில இந்துக்களும் சீக்கியர்களுமே காங்கிரஸில் மிச்சமிருந்தனர். அவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட காந்தி ஒரு ஆலோசனையை வழங்கினார். பாகிஸ்தானை விட்டு முஸ்லிம் அல்லாதோர் வெளியேறக்கூடாது என்றும், பஞ்சாபிகள் பயப்படுவது நல்லதல்ல என்றும், தைரியமாக மரணத்தை எதிர்கொள்ளுங்கள், பயந்தால் கொல்லப்படுவதற்கு முன்பே மரணமடைந்து விடுவீர்கள் என்றும் காந்தி பேசினார். சிறிது நேரம் கடந்த பிறகுதான் காந்தியின் வார்த்தைகள் அங்கிருந்த இந்து மற்றும் சீக்கிய தொண்டர்களின் நெஞ்சில் ஈட்டி பாய்ந்தது போல் குத்தியது. மூவர்ண கொடியில் ராட்டைக்கு பதில் அசோக சக்கரம் வைக்கப்படுவதாக செய்தி காந்தியின் காதுகளுக்கு வந்தது. அதற்கு எதிராக ஒரு அறிக்கையை தயார் செய்யுமாறு மகாதேவ தேசாயிடம் கூறிய காந்தி, ராட்டை இல்லாத தேசிய கொடியை வணங்க மாட்டேன் என்றும், தேசிய கொடி எப்படி இருக்க வேண்டும் என்று முதலில் கற்பனை செய்தவன் தாம் என்றும், ராட்டை இல்லாத தேசிய கொடியை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறினார். அதே நேரம் சிந்து மாகாணத்தில் உள்ள ஹைதராபாத் நகருக்கு ஸ்ரீ குருஜி பயணம் மேற்கொண்டார். சிந்து பகுதியில் இருக்கும் இந்துக்களையும் சீக்கியர்களையும் பாதுகாப்பாக எப்படி பாரதத்துக்கு அனுப்பி வைப்பது என்பது பற்றி ஆலோசனையில் ஈடுபட்டார். பிறகு நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரிவினையை ஏற்றுக்கொண்டது பெரிய தவறு என்று கூறிய ஸ்ரீ குருஜி, இன்று இல்லாவிட்டாலும் நாளை அகண்ட பாரதத்தை மீண்டும் அமைப்போம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஸ்ரீ குருஜி இந்துக்களை எப்படி பாதுகாப்பாக பாரதத்துக்கு அனுப்பி வைப்பது என்று சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருந்த நிலையில் இந்துக்கள் பற்றி எந்த கவலையுமின்றி அமிர்தசரஸ் அம்பாலா வழியாக பாட்னா வந்தடைந்தார் காந்தி. ஏற்கனவே பிரிட்டிஷ் அரசரின் பிறந்த தினம், பிரிட்டிஷ் மகாராணியின் பிறந்த தினம், ஐநா சபையின் கொடி தினம், இந்திய சுதந்திர தினம் உள்ளிட்ட சில தினங்களில் இந்திய மூவர்ண கொடியுடன் பிரிட்டிஷின் ஜாக் கொடியை ஏற்ற வேண்டும் என்று மவுண்ட் பேட்டன் நேருவுக்கு கடிதம் எழுதியிருந்தார். தாங்கள் குறிப்பிட்ட தினங்களில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தவிர பிற நாட்களில் பிரிட்டிஷ் ஜாக் கொடியை ஏற்றுவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என நேரு பதில் அனுப்பியிருந்தார்.
இதற்கிடையே இன்னும் சில நாட்களில் சட்ட அமைச்சராக போகிறார் என்ற உற்சாகத்தில் மும்பையில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் வீட்டில் ஏராளமான தொண்டர்கள் கூடியிருந்தனர். பிரிவினைக்கு சாதகமாகவே காந்தி இருக்கிறார். நாட்டில் வன்முறைகள் நடக்கின்றன. இனி இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்நாட்டில் சேர்ந்து இருக்க முடியாது. முஸ்லிம்களுக்கான நாடு பாகிஸ்தான், அதுபோல இந்துக்களுக்கான நாடு பாரதம் என்பதுதான் சரியானது. இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் அனைவரையும் பாகிஸ்தானுக்கு அனுப்ப வேண்டும் என்ற தெளிவான சிந்தனையை கொண்டிருந்தார் டாக்டர் அம்பேத்கர். ஆனால் அவரின் திட்டத்தை நேருவும் காந்தியும் ஏற்க மறுத்துவிட்டனர். சிந்து மாகாணத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய ஷாகாவில் கலந்து கொண்ட ஸ்ரீ குருஜி அம்மாகாணத்தில் உள்ள இந்துக்களை பாதுகாப்பாக எப்படி இந்தியாவுக்கு அழைத்து வருவது என்பது குறித்த ஆலோசனையில் ஈடுபட்டார். நீண்ட நேரம் நடைபெற்ற தீர்க்கமான ஆலோசனைக்கு பின் ஸ்ரீ குருஜி இந்தியாவுக்கு புறப்பட்டார். ராட்டை இல்லாமல் அசோக சக்கரமுள்ள கொடியை வணங்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார் காந்தி. அதே நேரம் மாஸ்கோவுக்கான முதல் இந்திய தூதராக மாஸ்கோ சென்றடைந்தார் நேருவின் சகோதரியான விஜயலட்சுமி பண்டிட். வெளிநாட்டில் முதலாக விமான நிலையத்தில் அசோக சக்கரம் வரையப்பெற்ற தேசிய கொடி பறந்தது. டெல்லியில் நேரு வங்காளத்திற்கான ஆளுநராக ராஜாஜியை நியமித்தார். வங்காளத்தை பிரிப்பதற்கு ஆதரவு காட்டிய ராஜாஜியை ஆளுநராக நியமித்தது வங்காளத்திற்கு அவமானம் என்று நேதாஜியின் சகோதரர் சரத் சந்திரபோஸ் விமர்சனம் செய்திருந்தார். இதற்கிடையே ராம தீர்த்தர் தலைமையில் ஒன்று கூடிய ஹைதராபாத் காங்கிரஸ் தலைவர் சுவாமி கையில் தேசிய கொடியுடன் இந்தியாவுடன் இணைக்க வேண்டும் என்று நிஜாமுக்கு கோரிக்கை வைத்தார். இந்தியா விடுதலைக்கு பின்னும் சுமார் 2 ஆண்டு காலத்திற்கு ரஜாக்கர்களின் கொடுமையை அம்மக்கள் அனுபவித்து வந்தனர் என்பது வரலாறு. டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் தனது குடும்பத்தினருடன் ஜின்னா கராச்சிக்கு புறப்பட்டார். கராச்சி வந்திறங்கிய ஜின்னாவுக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பில் மிகச் சிலரே இருந்தனர். இது ஜின்னாவுக்கு பெரும் அதிருப்தியை கொடுத்தது. பாகிஸ்தானுக்கான முதல் இந்திய தூதராக ஸ்ரீ பிரகாசா என்பவரை நேரு நியமித்தார். பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு புலம்பெயரும் இந்துக்கள் மற்றும் சீக்கியர்களின் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய முக்கிய பொறுப்பு ஸ்ரீ பிரகாசாவுக்கு இருந்தது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் ஜின்னா உரையாற்ற வேண்டியிருப்பதால் ஸ்ரீ பிரகாசா உடனடியாக பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் கராச்சிக்கு சென்றிருந்த ஆச்சாரியா கிருபலானியின் மனைவி சுசேதா கிருபலானியிடம் அங்கிருந்த இந்து பெண்கள் முஸ்லிம்கள் தங்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாகவும் அதனால் ஒவ்வொரு நாளும் அச்சத்துடனேயே வாழ வேண்டியுள்ளது என்றும் முறையிட்டனர். அதற்கு சுசேதா கிருபாலினி அதிர்ச்சி தரும் வகையில் பதிலளித்தார். தான் தெருவில் சுதந்திரமாக நடந்து செல்வதாகவும் எந்த முஸ்லீமும் தன்னிடம் தவறாக நடக்க முயற்சிக்கவில்லை என்று கூறிய சுசேதா கிருபாலினி அதற்கான காரணங்களையும் விவரித்தார். தான் உங்களைப் போல் முகத்திற்கு கவர்ச்சியாக ஒப்பனை செய்யவில்லை என்றும் உங்களைப் போல் உடல் தெரியும் அளவுக்கு சேலை அணியவில்லை என்றும் கூறி அங்கிருந்தவர்களை அவமானப்படுத்தினார். மேலும் ஒருவேளை முஸ்லிம்கள் உங்களை வன்புணர்வு செய்தால் உடனடியாக ராஜ்புத் பெண்களைப் போல தீக்குளித்து இறந்து விடுங்கள் என்றும் ஆச்சாரியா கிருபலானியின் மனைவி ஆலோசனை வழங்கினார். பல காங்கிரஸ் தலைவர்களின் மனநிலை இப்படித்தான் இருந்தது. இந்துக்கள் மீதான எந்த அக்கறையும் அவர்களிடமில்லை. அதே நாள் இரவில் அமிர்தசரஸிலிருந்து பாட்னாவுக்கு ரயில் மூலம் காந்தி பயணம் மேற்கொண்டார். வழியில் உள்ள ரயில் நிலையங்களில் திரண்டிருந்த மக்கள் மத வன்முறைகள் எப்போது நிற்கும் என்று காந்தியிடம் கேட்டனர். மக்களின் கேள்விக்கு திருப்திகரமான பதிலை காந்தியால் சொல்ல முடியவில்லை. அகதிகளாக இந்தியாவுக்கு வரும் இந்துக்களை எங்கே குடியமர்த்துவது, அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்வது என்பது குறித்த எந்த திட்டமும் காங்கிரசிடம் இல்லை. முஸ்லிம்களுக்கு அவர்கள் கேட்டபடி தனிநாடு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் ஏன் இந்துக்களை தாக்கப் போகிறார்கள், ஏன் இப்படி இந்துக்கள் பயந்து சாகிறார்கள் என யோசித்த காந்தி தனது மீதி காலத்தை பாகிஸ்தானில் செலவழிக்கப் போகிறேன் என்ற சிந்தனையில் பாட்னா வந்து சேர்ந்தார். அங்கு மாணவர்களுடன் உரையாடினார் காந்தி. தேச பிரிவினையில் இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள் மீதான முஸ்லிம்கள் நடத்தும் வன்முறைகள் பற்றி காந்தி பேசுவார் என்று எதிர்பார்த்திருந்த மாணவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை ராட்டை சுற்றி கொண்டாடுங்கள் என்றும் கல்லூரிகளை சுத்தம் செய்யுங்கள் என்றும் கூறிய காந்தி தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையரின் அராஜகம் அதிகரித்து உள்ளதை சர்வதேச அளவில் எதிர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். லண்டனில் வசிக்கும் சீக்கியர்கள் ஒரு குருத்துவாரில் ஒன்று கூடி பாகிஸ்தானில் சீக்கியர்களுக்கு நடக்கும் கொடுமைகளை தடுப்பது எப்படி என்று ஆலோசனை செய்தனர். சீக்கியர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த பஞ்சாபும் இந்தியாவுடன் சேர வேண்டும் என்ற தங்கள் விருப்பத்தை கோரிக்கையாக பிரிட்டன் அதிபர் அட்லியிடம் சமர்ப்பிக்க முடிவெடுத்தனர்.
இதற்கிடையே ஐதராபாத் நிஜாம் இந்தியாவுடன் இணைய மறுத்துவிட்டதால் அவரது கையாட்கள் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த இந்து மாணவர்களை மிரட்டினார்கள். தங்களை தாக்க ஆயுதங்களுடன் முஸ்லிம் மாணவர்கள் இருப்பதை அறிந்த இந்து மாணவர்கள் 300 பேர் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறினார்கள். இந்து மாணவர்கள் தப்பியதால் நிஜாமின் கையாட்களான ரஜாக்கர்கள் இந்துக்கள் மீது கடும் கோபத்தில் இருந்தனர். இந்துக்களின் வீடுகள், கடைகள் என இந்துக்களின் உடைமைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டது. கண்ணில் படும் இந்துக்கள் மீது கொலைவெறி தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ஐதராபாத்தில் முஸ்லிம்களால் தாங்கள் சந்தித்து வரும் கொடுமைகளை பட்டியலிட்டு நேருவுக்கும் மவுண்ட் பேட்டனுக்கும் தந்தி அனுப்பினார்கள் அங்கிருக்கும் இந்துக்கள். இந்நிலையில் மகாராஷ்டிராவில் விதர்பா என்னும் தனி மாநிலம் கேட்டு வந்தனர். இருந்தாலும் ஒருங்கிணைந்த மகாராஷ்டிரம் வேண்டும் என்பதில் பெரும்பாலான மராட்டிய தலைவர்கள் உறுதியாக நின்றனர். ஏற்கனவே பாகிஸ்தானுடன் ஜோத்பூரை சேர்க்க பல வாக்குறுதிகளை ஜின்னா அள்ளி கொடுத்திருந்தார். ஆனால் அவையெல்லாம் பொய் புரட்டி என உணர்ந்த ஜோத்பூர் அரசர் இந்தியாவுடன் இணைய சம்மதம் தெரிவித்தார். காந்தி வருகிறார் என்ற செய்தி வந்தவுடன் கொல்கத்தாவுக்கு வடக்கே அமைந்துள்ள ஜோடிபூர் ஆசிரமம் பரபரப்பாக இருந்தது. ஆசிரமத்துக்கு வந்த காந்தி ஆகஸ்ட் 15ஆம் தேதி வங்காளத்தில் காங்கிரஸ் ஆட்சியின் கீழ் முஸ்லிம்களுக்கு எந்த ஒடுக்குமுறையும் இல்லை என்பதை உறுதி செய்யவே நவகாளிக்கு செல்ல போவதாக அறிவித்தார். அதே நேரம் மந்திர் மார்க்கில் அமைந்துள்ள இந்து மகாசபா பவனும் பரபரப்பாக இருந்தது. விநாயக தாமோதர சாவர்கர் தலைமையில் இந்து மகாசபையின் மத்திய குழு கூட்டம் காலை 9 மணிக்கு தொடங்கியது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முஸ்லிம்களை தாஜா செய்யும் காங்கிரஸ் கொள்கையை எதிர்த்து காங்கிரஸை விட்டு விலகிய பண்டிட் சந்திர சர்மாவும் டாக்டர் கரே உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனைத்து மக்களுக்கும் பிளவுபட்ட இந்துஸ்தானத்தில் சம உரிமை கிடைக்கும் நிலையில் பாகிஸ்தானின் நிலைமை மோசமாக உள்ளதாகவும், எனவே இந்துஸ்தானத்தில் தங்கியிருக்க விரும்பும் முஸ்லிம்களுக்கு சம உரிமை கொடுக்க முடியாது என்று வலியுறுத்தப்பட்டது. இந்தி மொழி பேசாத மாகாணங்களில் கல்வி, ஊடகம் உள்ளிட்ட அனைத்தும் உள்ளூர் மொழிகளில் இருக்கும் என்றும், தேசிய மொழியாக இந்தி நிர்வாகம் மற்றும் நீதி அமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் அனைத்து குடிமக்களுக்கும் ராணுவ பயிற்சி உட்பட பல கோரிக்கைகளும் இக்கூட்டத்தில் வைக்கப்பட்டன. இதே நேரம் கராச்சியில் தனது பங்களாவில் புதிய இஸ்லாமிய நாட்டுக்கான தேசிய கீதமாக எதை வைப்பது என்ற சிந்தனையில் ஜின்னா இருந்தார். அவருக்கு ஜெகநாத் ஆசாத் என்ற கவிஞர் நினைவுக்கு வந்தார். லாகூரைச் சேர்ந்த பஞ்சாபி இந்துவான ஜெகநாத் ஆசாத் என்ற கவிஞரை வரவழைத்து பாகிஸ்தானின் தேசிய கீதத்தை எழுதச் சொன்னார் ஜின்னா. ஒரு காஃபூர் எழுதிய தரனா-இ-பாகிஸ்தான் அந்நாட்டின் தேசிய கீதமாக முடிவு செய்யப்பட்டது. ஐதராபாத்தில் நிஜாம் உஸ்மான் அலி தனது பிரம்மாண்ட அரண்மனையில் ஆலோசனை நடத்திக் கொண்டிருந்தார். பாகிஸ்தானின் உதவியை நாடி திவான் தயாரித்த கடிதத்தில் உருது மொழியில் கையெழுத்திட்டு ஒரு சிறப்பு தூதரை கராச்சிக்கு அனுப்பி வைத்தார் நிஜாம். அமிர்தசரஸ் முழுவதும் வன்முறைகள், கலவரங்கள் கட்டுக்கடங்காமல் நடந்து கொண்டிருந்தன. சுமார் 100க்கும் மேற்பட்ட இந்துக்கள் கொல்லப்பட்டனர். இந்துக்களின் வீடுகளும் கடைகளும் சூறையாடப்பட்டன. பஞ்சாப் மாகாணம் முழுவதும் பத்திரிகை தணிக்கை அமல்படுத்தப்பட்டது. டெல்லி ராம்லீலா மைதானத்தில் ஏராளமான மக்கள் திரண்டிருந்தனர். சுதந்திர வார கொண்டாட்டம் தொடங்கியிருந்தது. மாலை நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நேரு, படேல் உள்ளிட்ட தலைவர்கள் உரையாற்றினார்கள். அதே நேரம் நாக்பூரில் RSSின் மகாள் மூத்த பிரச்சாரர்களும் சங்கத்தின் அலுவலர்களும் கூடியிருந்தனர். பிரிக்கப்படாத பாரதத்தின் வரைபடம் அவர்களின் முன் இருந்தது. தேசம் பிரிக்கப்பட உள்ளது. பிரிவினை கோட்டுக்கு அப்பால் உள்ள இந்துக்களையும் சீக்கியர்களையும் எவ்வாறு பத்திரமாக மீட்டு பாரதத்துக்கு அழைத்து வருவது என்பது பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர். சோடிப்பூர் ஆசிரமத்தில் பிரார்த்தனைக்கு பின் மக்களிடையே பேசிய காந்தி, முஸ்லிம் நண்பர்கள் கேட்டுக்கொண்டதால் நவகாளி பயணத்தை தள்ளி வைத்திருப்பதாக தெரிவித்தார். பிறகு காங்கிரஸ் அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்த காந்தி, கல்கத்தாவில் ஒவ்வொரு முஸ்லிமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் அதை அரசு அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறினார். டெல்லியில் மந்திர் சாலையில் அமைந்துள்ள இந்து மகாசபா பவனில் அகில இந்திய இந்து பார்லிமெண்ட் கூட்டம் நடந்தது. பிரிட்டிஷ் அரசு முன்வைத்த பிரிவினை திட்டத்தை ஏற்றுக்கொண்டு லட்சக்கணக்கான இந்துக்களின் முதுகில் காங்கிரஸ் குத்திவிட்டது என்று ஜஸ்டிஸ் நிர்மல் சட்டர்ஜி தெரிவித்தார். கூட்டத்தின் நிறைவில் உரையாற்றிய சாவர்கர், இனி அரசிடம் கெஞ்சுவதில் பயனில்லை என்பதால்
நேரடியாக களத்தில் இறங்கி செயல்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மேலும் இந்து கூட்டமைப்பில் உள்ள அனைத்து இந்துக்களும் பிளவுபடாத இந்தியாவுக்காக அகண்ட பாரதத்துக்கான சேவையை தொடங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஐக்கிய இந்தியாவை உருவாக்க கட்சி பேதமில்லாமல் இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். காவிக் கொடிதான் இந்த தேசத்தின் கொடியாக இருக்க வேண்டும். இந்திதான் இந்த தேசத்தின் மொழியாக இருக்க வேண்டும். இந்தியா இந்து தேசமாக அறிவிக்க வேண்டும். விரைவில் பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதே நேரம் பாகிஸ்தானில் ஜின்னா பாகிஸ்தானின் கவர்னர் ஜெனரலாக அறிவிக்கப்பட்டார். பாகிஸ்தானின் நாடாளுமன்ற அலுவல் பதிவேட்டில் ஜின்னா கையெழுத்திட்டார். பாகிஸ்தான் அரசியல் சாசன சபையின் தலைவராக வங்காளத்தின் ஜோகேந்திரநாத் மண்டல் தேர்ந்தெடுக்கப்பட்டார். வங்காளத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடந்த கொடூர வன்முறைகளின் போது முஸ்லிம்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது என தலித் மக்களை ஜோகேந்திரநாத் மண்டல் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். இதற்காக வங்காளம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் லாகூரில் உள்ள பருத்கானா பகுதியில் உள்ள முஸ்லிம்கள் உற்சாகத்துடன் காணப்பட்டனர். இந்த பகுதியில்தான் இந்து மற்றும் சீக்கிய பெண்களை கடத்தும் முஸ்லிம் பயங்கரவாதிகள் தங்குவதற்கான இடத்தை கொடுத்தனர். மேலும் அவர்களுக்கு உணவுகளும் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதே நேரம் டெல்லியின் முஸ்லிம் லீக் கட்சி அலுவலகத்துக்கு வெளியே முஸ்லிம்கள் கடும் கோபத்தில் இருந்தனர். தங்களை விட்டுவிட்டு முஸ்லிம் தலைவர்கள் மட்டும் கராச்சிக்கு சென்று கொண்டிருந்ததே அவர்களின் கோபத்துக்கு காரணம். பஞ்சாப், அமிர்தசரஸ், லியால்பூர் போன்ற நகரங்களில் பயங்கர வன்முறைகள் நடப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. பாகிஸ்தான் பிரதமராக பதவியேற்க இருந்த லியாகத் அலி பாகிஸ்தானில் இந்துக்கள் பாதுகாப்பாக இருப்பதாகவும் இந்தியாவில்தான் முஸ்லிம்களை இந்துக்கள் சித்திரவதை செய்வதாகவும் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதே சமயம் லாகூரில் உள்ள RSS அலுவலகத்தில் ஆயிரக்கணக்கான தேச தொண்டர்கள் கூடியிருந்தனர். அங்குள்ள இந்துக்களையும் சீக்கியர்களையும் எப்படி பத்திரமாக இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கலாம் என்ற எண்ணமே ஒவ்வொரு ஸ்வயம் சேவகர்களின் நெஞ்சத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி கொல்கத்தா நகருக்கு வெளியே இருந்த சோடேபூர் ஆசிரமத்தில் தங்கியிருந்த காந்தி முஸ்லிம்கள் மீதான எந்த வன்முறைகளிலும் இந்துக்கள் ஈடுபடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். தேச பிரிவினையில் கொல்கத்தா இந்து வங்காளத்துக்கும் டாக்கா முஸ்லிம் வங்காளத்துக்கும் என முடிவாக இருந்தது. இன்னும் 5 நாட்களில் மேற்கு வங்கத்தின் முஸ்லிம் லீக் ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும். இப்படிப்பட்ட சூழலில் கொல்கத்தாவில் இருக்கும் முஸ்லிம்களை பாதுகாக்க ஒரே வழி ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை காந்தியை கொல்கத்தாவிலேயே தங்க வைத்து விட வேண்டும் என்று அப்போதைய ஒன்றுபட்ட வங்காளத்தின் பிரதமர் சுராவர்தி உறுதியாக இருந்தார். அதே நேரத்தில் கராச்சியில் உள்ள நாடாளுமன்றத்துக்கு முகமது அலி ஜின்னா அலங்கரிக்கப்பட்ட சாரக் வண்டியில் வந்திறங்கினார். லியாகத் அலிகான் உள்ளிட்ட சில தலைவர்கள் ஜின்னாவுக்கு வரவேற்பளித்து அழைத்து சென்றனர். பாகிஸ்தானின் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் ஜோகேந்திரநாத் மண்டல் தலைமையில் தொடங்கியது. அரசியலமைப்பு சபையின் தலைவராக ஜின்னா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதன்முறையாக அக்கூட்டத்தில் உரையாற்றிய ஜின்னா உலகம் போற்றும் அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குவதும் இறையாண்மை மிக்க ஒரு நாடாக உயர்ந்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் பிரிவினையை தவிர வேறு எந்த ஒரு நல்ல முடிவும் தன்னிடம் இல்லை என்று கூறிய ஜின்னா பாகிஸ்தானில் அனைத்து மதமும் சமம், இது இன்றும் என்றும் நிலைத்திருக்கும் என்று குறிப்பிட்டார். அப்படியென்றால் இஸ்லாமியருக்கான பாகிஸ்தானை ஏன் உருவாக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் சொல்லாமலேயே ஜின்னா தன் உரையை முடித்தார். பிறகு பாகிஸ்தானின் தேசிய கொடி தேர்ந்தெடுக்கப்பட்டது. முன்னதாக பிரிட்டிஷ் அரசின் கீழ் 560 சமஸ்தானங்கள் ஏ பிரிவு என வரையறுக்கப்பட்டிருந்தன. சிக்கிம், பூட்டான் மற்றும் பலுசிஸ்தானின் கலாத் ஆகியவை பி பிரிவில் வைக்கப்பட்டிருந்தன. 2000 ஆண்டு பழமையான கலாத் நகரின் தலைவர் கானுடன் முஸ்லிம் லீக்கின் பிரிட்டிஷ் பிரதிநிதி மீர் அகமது யார் கான் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். அதன்படி கலாத் இனி பாரதத்தின் ஒரு அங்கம் இல்லை என்றும் ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதல் தனி சுதந்திர நாடாக செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. உடனடியாக புதிய நாட்டின் முதல் தலைவராக மீர் அகமது யார் கான் பொறுப்பேற்றார். பலுசிஸ்தான் என்ற தனி சுதந்திர நாடு உருவானது. இந்நிலையில் மகாராஜா புத்தச்சந்திராவின் தலைமையில் இருந்த மணிப்பூர் இந்தியாவுடன் இணைந்தது. ஐதராபாத் இந்தியாவுடன் இணைவதற்கான கால அவகாசம் மேலும் 60 நாட்கள் நீட்டிக்கப்பட்டது. இந்தியாவின் சுதந்திர விழாவுக்கான ஏற்பாடுகள் தொடங்கியிருந்தன. ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்தியா கேட்டில் இரவு 8:10 முதல் 8:45 மணிக்குள் தேசிய கொடி ஏற்றுதல்,
சரோஜினி நாயுடுவின் செய்தி, நேருவின் செய்தி என்ற வரிசையில் இரவு அரசியலமைப்பு நிர்ணய சபையில் அதிகார பரிமாற்றம் என அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆல் இந்தியா ரேடியோ நேரலையில் ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டன. அதே நேரம் டெல்லியில் ஜின்னாவின் பங்களாவை விலக்கி வாங்கிய டால்மியா இல்லத்தில் பசுவதை தடுப்பு பேரவையின் மாநாடு நடைபெற்றது. பசு பராமரிப்பு பாரத குடிமக்களின் அடிப்படை உரிமை என்றும், பசு மற்றும் அதன் சந்ததியை பாதுகாப்பது கடமை என்றும், தேசத்தின் வளர்ச்சியில் பசுகளுக்கு முக்கிய பங்கு இருப்பதால் ஆண்டுதோறும் பல கோடிக்கணக்கான பசுக்கள் கொல்லப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அன்று மாலை கல்கத்தாவில் முஸ்லிம்களின் வன்முறை விளையாட்டம் கட்டுக்கடங்காமல் போய்க் கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் எரிந்து சாம்பலான இந்து வீடுகள், தீ வைத்து கொளுத்தப்பட்ட இந்து கோயில்கள், தன்னுயிரை தவிர சொந்த ஊரிலேயே அனைத்தையும் இழந்துவிட்ட இந்து சமுதாயம் காந்தியிடம் இனியும் எதை எதிர்பார்க்க முடியும்? கலவர பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட காந்தி இப்படிப்பட்ட கோர காட்சிகளை காண்போம் என்று கனவிலும் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார். 1765 ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதிதான் வரலாற்று சிறப்புமிக்க அலகாபாத் ஒப்பந்தம் ஏற்கப்பட்டது. 1600 ஆண்டு முதல் பாரதத்தில் வணிகம் செய்து வந்த கிழக்கிந்திய கம்பெனி நாடெங்கும் பல ஒப்பந்தங்களை ஏற்படுத்தியிருந்தது. 1875 சிப்பாய் கழகம் தொடங்கி வெள்ளையனை வெளியேறும் வரை பல சுதந்திர போராட்டங்கள் பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு எதிராக நடைபெற்றுள்ளன. கல்கத்தாவில் சில முஸ்லிம்கள் இந்திய சுதந்திர நாளை துக்க நாளாக கொண்டாடப் போவதாக அறிவித்திருந்தனர். வன்முறைகளை முன்னின்று நடத்திய அடிப்படைவாத முஸ்லிம் ஷஹீத் சுராவர்தி சோடேபூர் ஆசிரமத்துக்கு காந்தியை காண வந்திருந்தார். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரை கல்கத்தாவிலேயே தங்க வேண்டும் என்று ஷஹீத் சுராவர்தி கேட்டுக் கொண்டதாக கூறிய காந்தி, இஸ்லாமிய வன்முறையால் பாதிக்கப்பட்ட பல இடங்களுக்கு தான் செல்லும் போது உடன் வர வேண்டும் என்று கூறினார். மேலும் பாகிஸ்தானில் இருக்கும் இந்துக்கள் அந்நாட்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்றும் காந்தி வலியுறுத்தினார். இதற்கிடையே காந்தியின் பிரத்யேக மருத்துவராக இருந்த டாக்டர் ஜீவராஜ் மேத்தா இந்திய மருத்துவத்துறையில் பொது இயக்குநராக நியமிக்கப்பட்டார். லாகூரை இந்தியாவுடன் சேர்க்க ராட்கிளிப் முடிவெடுத்துள்ளதாக பரவிய வதந்தியை தொடர்ந்து லாகூரில் முஸ்லிம் நேஷனல் கார்டு அமைப்பு மிகப்பெரிய வன்முறைகளில் ஈடுபட்டது. அந்த அமைப்பின் தொண்டர்கள் அரசு காவல் சீருடையில் வந்து கண்ணில் தென்படுகிற இந்துக்களையும் சீக்கியர்களையும் வெட்டி கொன்றனர். சுமார் 50க்கும் மேற்பட்ட இந்துக்களும் சீக்கியர்களும் கொல்லப்பட்டனர். லாகூரின் தெருக்கள் எல்லாம் போர்க்களம் போல காட்சியளித்தன. லாகூரில் பற்ற வைக்கப்பட்ட நெருப்பு குருதாஸ்பூர் முதல் லியால்பூர் வரை வேகமாக பரவியது. லாகூரில் இருந்த ஸ்வயம் சேவகர்கள் தங்கள் உயிரையும் துச்சமென மதித்து பல இந்துக்களையும் சீக்கியர்களையும் காப்பாற்றினார்கள். கல்கத்தாவை பாகிஸ்தானுடன் சேர்க்காவிட்டால் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக துறைமுக ஊழியர்கள் அறிவித்தனர். விமானப்படையில் 2 பாகிஸ்தானுக்கும் 8 இந்தியாவுக்கும், ராணுவம் மற்றும் கடற்படையில் 2 இந்தியாவுக்கும் 1 பாகிஸ்தானுக்கும் பிரித்துக் கொடுக்க மவுண்ட் பேட்டன் முடிவு செய்தார். 1948 ஏப்ரல் மாதம் வரை ஃபீல்டு மார்ஷல் சர் கிளாட் ஆகன்லெக் 2 நாட்டு படைகளுக்கும் தலைவராக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. இன்னும் 3 நாட்களில் பிரிக்கப்பட்ட பாரதம் சுதந்திரம் அடைகிறது. ஏற்கனவே எல்லைகளில் வன்முறை கொழுந்துவிட்டு இருக்கிறது. இந்துக்கள் படுகொலை செய்யப்படுகின்றனர். பிரிவினையை ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் இந்துக்கள் கொல்லப்படுவது பற்றி எந்த கவலையும் வெட்கமும் இல்லாமல் சுதந்திர தின கொண்டாட்டத்துக்கு திட்டமிட்டுக் கொண்டிருந்தனர். ஆகஸ்ட் 14ஆம் தேதி அதிகாலை பாலியகாட் பகுதியில் நடைப்பயிற்சி செய்ய காந்தி வெளியில் வந்தார். குளிர்ந்த காற்றில் இரத்த வாடை நிறைந்திருந்தது. வழியெங்கும் எரிந்து சாம்பலான வீடுகள், நொறுங்கிய குடியிருப்புகள். காந்தியுடன் வந்த அவரது உதவியாளர்கள் இவை முஸ்லிம் பயங்கரவாதிகளால் எரித்து தரைமட்டமான இந்துக்களின் வீடுகள் என்று விளக்கினார்கள். பதிலேதும் சொல்ல முடியாமல் காந்தி தவித்தார். காலை 9 மணிக்கு கராச்சியின் சட்டமன்ற வளாகத்தில் மவுண்ட் பேட்டன், ஜின்னா உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் கூடியிருந்தனர். பாகிஸ்தானின் முதல் கவர்னர் ஜெனரலாக ஜின்னா பதவியேற்றார். இது தவிர பாகிஸ்தானில் யாரும் சுதந்திர தினத்தை உற்சாகமாக கொண்டாடியதாக தகவல்கள் இல்லை. ஒரு சில இடங்களில் மட்டுமே பாகிஸ்தான் தேசிய கொடி பறக்கவிடப்பட்டிருந்தது. கிழக்கு பாகிஸ்தானில் எங்குமே பாகிஸ்தான் தேசிய கொடி பறக்கவில்லை. எந்தவித கொண்டாட்டமும் இல்லை. அடிமை இந்தியாவின் கடைசி மாலை நேர பிரார்த்தனைக்கு பின் காந்தி என்ன பேசுவார் என்ற எதிர்பார்ப்பில் மக்கள் இருந்தனர்.
மதவாத வன்முறைகள் தலைவிரித்து ஆடுமேயானால் பெற்ற சுதந்திரம் நீண்ட நாள் நீடிக்காது என்று கூறிய காந்தி தொண்டர்களை விரதமிருக்குமாறும் பிரார்த்தனை செய்யுமாறும் சுதேசி நூல் நோக்குமாறும் வலியுறுத்தினார். டெல்லியில் விடாது மழை பெய்து கொண்டிருந்தது. மாலை 6 மணிக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இல்லத்தில் நேருவை தவிர அமைச்சரவையில் பங்கேற்கும் அனைவரும் கூடியிருந்தனர். பாரதத்தின் வளமான எதிர்காலத்துக்காக சமஸ்கிருத வேத மந்திரங்கள் ஒலிக்க மாபெரும் யாகம் நடந்தது. அதன் பிறகு மாநிலங்களவை கட்டிடத்தில் நடக்க இருக்கும் ஆட்சி அதிகார மாற்ற வரலாற்று நிகழ்வுக்கு அனைவரும் சென்றனர். சர்தார் வல்லபாய் பட்டேல், ஷியாமா பிரசாத் முகர்ஜி, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் உள்ளிட்ட தலைவர்கள் ஒவ்வொருவராக வந்த வண்ணம் இருந்தனர். கடும் மழையையும் பொருட்படுத்தாது கூடியிருந்த மக்கள் தலைவர்கள் வரும்போது வந்தே மாதரம் என்று கோஷமிட்டு விண்ணை அதிர வைத்தனர். அவைத் தலைவர் இருக்கையில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருந்தார். அவருக்கு இடப்புறத்தில் மவுண்ட் பேட்டன் இருந்தார். ரோஜா பதித்த நேர்த்தியான உடையில் நேரு அமர்ந்திருந்தார். அனைத்து சுதந்திர வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின் காந்தியை குரு என்று போற்றிய ராஜேந்திர பிரசாத் உரைக்கு பின் பல நாட்கள் கண்விழித்து தயாரித்த உரையை நேரு பேசினார். சரியாக நள்ளிரவு 12 மணிக்கு அரங்கத்தில் இருந்த பணியாளர் ஒருவர் மங்கள சங்கு ஊதி சுதந்திர பரவசத்தை ஏற்படுத்தினார். சுதந்திர இந்தியா பிறந்தது. பின்னிரவிலும் கனமழை விடாது பெய்து கொண்டிருந்தது. பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்திலிருந்து ஏராளமானோர் அகதிகளாக டெல்லிக்கு வந்து கொண்டிருப்பதாக தகவல் வந்தது. மேலும் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் வெடிகுண்டு வீசி வன்முறை தாக்குதல் நடத்த இஸ்லாமியர்கள் திட்டம் வகுத்திருப்பதாகவும் செய்திகள் வந்தன. முஸ்லிம் வன்முறைகளை எப்படி தடுத்து நிறுத்துவது என்பது பற்றி ஸ்வயம் சேவகர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். சுதந்திர இந்தியாவின் முதல் அரசு பொது நிகழ்ச்சி கல்கத்தா கவர்னர் மாளிகையில் நடந்தது. மேற்கு வங்க ஆளுநராக ராஜாஜி பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்பு நிகழ்ச்சி முடிந்தவுடன் எதிர்பாராத விதமாக கவர்னர் மாளிகைக்குள் ஓடிய மக்கள், அங்கிருந்த விலையுயர்ந்த காட்சிப் பொருட்கள் மற்றும் சாமான்கள் சூறையாடப்பட்டன. சூறையாடிக்கொண்டு காந்திஜிக்கு ஜே என்று கோஷமிட்டபடியே மாளிகையை விட்டு வெளியே ஓடி சென்றனர். சுதந்திர இந்தியாவின் முதல் அரசு பொது நிகழ்ச்சி இப்படி ஒரு கலவரத்தில்தான் முடிந்தது என்பது வரலாறு. சுதந்திர பாரதத்தின் முதல் விடியல். நாடெங்கும் சுதந்திர காற்று. டெல்லி தொடங்கி நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் முந்தைய இரவு முழுவதும் சுதந்திர கொண்டாட்டங்கள் களை கட்டியது. சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் ஆனந்த சுதந்திரத்தை பெற்ற மகிழ்ச்சியில் உற்சாகமாக இருந்தனர். அன்றைய காலை நாளிதழ்களில் எல்லாம் முதல் பக்கம் பெரிய செய்தியாக இந்தியா சுதந்திரமடைந்த செய்தி வெளிவந்தது. கல்கத்தா அமைதியாக விழித்தது. கலவரமோ வன்முறைகளோ நடக்கவில்லை. 3 நாட்களுக்கு முன் கண்ணில் பட்ட இந்துக்களை எல்லாம் வெட்டி சாய்த்த முஸ்லிம்கள் அதிசயமாக இந்துக்களை கட்டித் தழுவி சுதந்திர வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பாலியகாட்டில் காந்தி தங்கியிருந்த ஹதரி மஞ்சிலுக்கு மக்கள் வந்த வண்ணம் இருந்தனர். ஏற்கனவே ஆகஸ்ட் 15ஆம் தேதி முழுவதும் உண்ணா நோன்பு கடைபிடிக்கப் போவதாக காந்தி அறிவித்திருந்தார். இந்தியாவின் தகவல் ஒலிபரப்புத்துறை அதிகாரிகள் காந்தியிடம் சுதந்திர தின செய்தியை பெற வந்தனர். அவர்களிடம் சொல்வதற்கு எந்த செய்தியும் இல்லை என்று காந்தி உறுதியாக கூறிவிட்டார். காந்தியை நேரில் வந்து சந்தித்த மேற்கு வங்க ஆளுநர் ராஜாஜி கல்கத்தா அமைதியாக இருப்பதாக தெரிவித்தார். டெல்லியில் 9 மணிக்கு இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக மவுண்ட் பேட்டனுக்கு சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி ஹரிலால் ஜெய்கிஷன் தாஸ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதன் பிறகு டெல்லி கவுன்சில் மாளிகையில் அசோக சக்கரம் பொறிக்கப்பட்ட மூவர்ண கொடியை முதல் முறையாக முதல் பிரதமர் நேரு ஏற்றினார். தேசிய கீதம் முடிவாகாத நிலையில் வந்தே மாதரம் முழக்கம் விண்ணை பிளந்தது. அதே நேரம் மும்பையில் எந்த சுதந்திரத்திற்காக அந்தமான் தனிச்சிறையிலும் பின் வீட்டு காவலிலும் 15க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் நாட்டின் சுதந்திரத்திற்காக பல்வேறு துன்பங்களை அனுபவித்த விநாயக் தாமோதர் சாவர்கர் காலை கண் விழித்ததிலிருந்து தண்ணீர் கூட அருந்தாமல் மிகவும் சோகமாக காணப்பட்டார். அவர் மிகவும் நேசித்த பாரதம் துண்டாடப்பட்டது அவர் நெஞ்சில் முள்ளாக தைத்திருந்தது. தகுதியற்றவர்களின் கையில் பாரதத்தின் ஆட்சி அதிகாரம் போனது அவருக்கு வருத்தமாகவே இருந்தது. இந்து மகா சபையை சேர்ந்த பலரும் அவரை பார்க்க வந்திருந்தனர். அவர்கள் முன்னிலையில் புரட்சி வீரர் சாவர்கர் 2 கொடிகளை ஏற்றினார். ஒன்று அகண்ட பாரதத்தின் காவி கொடி,
மற்றொன்று சுதந்திர இந்தியாவின் மூவர்ண கொடி. இரு கொடிகளுக்கும் மலர்களை தூவி வணங்கினார். மாலை 4:30 மணிக்கு நேரு இந்தியா கேட் மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்க தேசிய கொடியை ஏற்றினார். மழை பெய்து நின்ற நிலையில் வானில் ஒரு அழகான வானவில் அலங்காரமாக தோன்றியது. அந்த வானவில் தேசிய கொடியின் மேல் ஒரு மகுடமாக விளங்கியது. இந்நிலையில் டாக்டர் அம்பேத்கரின் முழு மக்கள் தொகை பரிமாற்ற திட்டத்தை காங்கிரஸ் நிராகரித்த காரணத்தால் சுதந்திரத்திற்கு பின் பாகிஸ்தானை விட இந்தியாவில் அதிக அளவில் முஸ்லிம்கள் இருந்தனர். இதனால் நாட்டின் பல பகுதிகளிலும் இந்துக்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்தன. லாகூரில் இருந்த பஞ்சாப் எல்லை படை தலைமையகம் முஸ்லிம்களால் முற்றிலுமாக எரித்து தரைமட்டமாக்கப்பட்டது. இன்னமும் காஷ்மீர் இந்தியாவுடன் சேராமல் இருந்தது. நிஜாம் ஆட்சியில் இருந்த ஹைதராபாத்திலும் இந்துக்கள் கடும் கொடுமைகளை சந்தித்தார்கள். கோவா போர்த்துகீசியர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தது. அதேபோல் பாண்டிச்சேரியும் சந்தர் நகரும் இந்தியாவுடன் இணையவில்லை. நேருவின் பிடிவாத கொள்கையால் கான் அப்துல் கபார்கான் கட்டுப்பாட்டில் இருந்த வடமேற்கு எல்லை பகுதியும் இந்தியாவுடன் சேராமல் இருந்தது. புதிய சகாப்தத்துக்கு அடியெடுத்து வைக்கும் நேரத்தில் இந்தியாவின் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தல் நிறைந்திருந்தது. சுதந்திர இந்தியா பலவீனமான நிலையில் இருந்தது. தேச பிரிவினைக்கு பின் இந்தியாவின் எல்லைகளை கொண்ட வரைபடம் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதியே தயாராகிவிட்டது. பிறகு ஆகஸ்ட் 17ஆம் தேதி இந்தியாவின் வரைபடம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டது. விடுதலை கிடைத்த 3வது நாளிலிருந்து இந்தியாவில் முஸ்லிம்கள் வன்முறை வெறியாட்டம் கட்டுக்கடங்காமல் போனது. 3 மாதங்கள் இஸ்லாமியர்களின் வன்முறைகளை கட்டுப்படுத்த முடியாமல் நேருவின் அரசு திணறியது. காபாலி பழங்குடியினர் என்ற பெயரில் பாகிஸ்தான் ராணுவம் காஷ்மீர் மீது படையெடுத்து காஷ்மீரின் சில பகுதிகளை ஆக்கிரமித்தது. 1948 ஜனவரி 30ஆம் தேதி காந்தி படுகொலை செய்யப்பட்டார். ஜூன் மாதம் தன் பணி முடிந்து மவுண்ட் பேட்டன் இங்கிலாந்துக்கு திரும்பினார். தொடர்ந்து செப்டம்பர் 11ஆம் தேதி ஜின்னா காலமானார். அதே ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி இராணுவ நடவடிக்கையின் மூலம் ஹைதராபாத் சமஸ்தானம் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. தேச பிரிவினையின் தாக்கம் இன்று வரை தொடர்கிறது. அதன் ஒரு பகுதியாக எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தொடர்கிறது. சுதந்திர இந்தியா என்று பெருமை பேசும் போதெல்லாம் தேச பிரிவினையின் கொடூரங்களையும் நினைவில் கொள்ள வேண்டியது ஒவ்வொரு இந்தியனின் கடமையாகும்.